உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தடம் 360 நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். அஹ் அதாவது ஈழத்தினுடைய படைப்பாளிகள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கலைஞர்கள் காலத்தினுடைய கண்ணாடிகள் அப்படின்னு சொல்லி. அண்மையில டோன்ட் கால் மீ ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு மியூசிக்கல் வீடியோவினுடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோவினுடைய இசையமைப்பாளர் மகிழன் சந்தோஷ் அவர்களை நம்ம இன்னைக்கு நேர்ல சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. உண்மையாவே இந்த இந்த டேக்லைன் டோன்ட் கால் மீ ஸ்ரீலங்கா, இந்த டேக்லைனை நீங்க எடுத்து இந்த ப்ராஜெக்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்றது என்ன? இல்ல, அதுல நினைக்கிறேன் முக்கியமான காரணம் அது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அது என்ன, நான் ஸ்ரீலங்கன் இல்ல. நான் நான் பிறந்தது ஈழம். ஸோ அதனால நான் ஒருபோதுமே நான் தனிப்பட்ட முறை நான் என்ன ஸ்ரீலங்கன் என்னை அழைச்சதும் இல்லை, மற்றவர்களையும் நான் அழைக்கிறதுக்கு வர்றே இல்லை. ஆனால் சில நேரத்துல கட்டாய சூழல்கள் இருக்கு. அப்படி என்ன ஒரு வெள்ளாளோடு கதைக்கும் போதோ, இல்லாட்டி நாங்க இப்ப ஈழம்னு சொன்னா தெரியாதவர்களோடு கதைக்கும் போதோ நாங்கள் ஸ்ரீலங்காண்ட அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய வருது. மற்றபடி நாங்கள் நினைக்கிறோம், ஈழத்துல பிறந்த ஒருவருமே தன்னை ஒருவருமே கூடினாக்கள் தன்னை ஸ்ரீலங்கன்ன்றது ஒன்னாலுமே தாங்கள் பார்த்தது இல்லை, தாங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் உணர்ந்தது இல்லை. சோ இது காலங்காலமா இது புதுசா நான் இன்றைக்கு அதை பற்றி உணர்ந்ததோ இல்லாட்டி யோசிச்சதோ அப்படி இல்லை. நான் 12 வருஷத்துக்கு முன்னும் இதே மாதிரி ஒரு பாட்டு செய்தேன். உண்மையாவே இந்த பாட்டு டோங்கமே ஸ்ரீலங்கன் அந்த பாட்டுண்ட 2வது வெர்ஷன் தான் சொல்லலாம். ஆனா அதுக்கு பதிலாக எங்க தலைவர் கூட சில இதெல்லாம் சொல்லி இருக்கிறார், தான் ஒரு நாளுமே தான் ஸ்ரீலங்கன் இல்லை என்று. அவருக்கு முன்னவும் ஆட்கள் அப்படித்தான் உணர்ந்திருக்கேன். அதனால இந்த டைட்டில் ஒரு புதிய டைட்டில் அப்படின்னு எல்லாம் சொல்லல. பாட்டுன்ற பெயர் புதுசா சொல்லல. இது தமிழர் ஃபீல் பண்ற ஒரு உணர்வு தான். அதாவது நிறைய பேர் சொல்ல முடியாத, நீங்க அதாவது இப்ப ஈழத்துல இருக்கிறவங்க, இலங்கையில இருக்கிறவங்க, அவங்களால சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு வகையில காட்டலாம். ஆனா அவர்களுடைய மனசுல இருக்கிற பல விஷயங்களை இந்த வார்த்தைகள்ல நீங்க சொல்லிருக்கிறீங்க. குறிப்பா அந்த வீடியோக்குள்ள நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு பௌத்த பிக்கு ஒருத்தர் வருவார். அவர் வெட்டு 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 அப்படின்னு சொல்லுவாராம். இந்த இந்த சினாரியோ, இந்த டோன்ட் கால் மீ ஸ்ரீலங்கன் அப்படின்ற அந்த லிரிக்குள்ள இந்த சினாரியோ ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்க? உண்மையா சொல்ல போனா எனக்குமே புத்தரை பிடிக்கும். எனக்கு இந்த மதங்கள் மேல பெருசா நம்பிக்கைகள் இல்லை. ஆனா புத்தர் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு புத்தரை பிடிக்கும். இப்ப அவருடைய பிலோசபிக்கல் ஐடியாஸ் இருக்கு தானே, அதுல எல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த மதம் என்ற பெயர்ல இப்ப எனக்கு என்ன பொறுத்தவரை புத்தருக்கும் புத்தர் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது அப்படித்தான் நான் பாக்குறேன். இந்த மதம் அவரை பின்பற்றாக்கெல்லாம் அந்த மதத்தை உண்மையாவே உருவாக்கினது. புத்தர் மதத்தை உருவாக்கல, அந்த தத்துவங்களையும் அதில்தான் அவர் உருவாக்கினது ஒழிய மதம் அவரை பின்பற்றாக்கள் தான் உருவாக்கினது. அப்ப அந்த பின்பற்றாக்களுக்கு ஒரு ஒரு சிந்தனைகள், ஐடியாலஜிஸ் இருக்கு. அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மதத்தை கொண்டு போகணும். ஒவ்வொரு எல்லா மதங்கள்லயும் நிறைய நிறைய பிரிவுகள் இருக்குத்தானே, அந்த மாதிரிதான் இந்த புத்த மதத்திலையும். சோ என்னை பொறுத்தவரை இந்த புத்திசம்ன்றது ஒரு பீஸ்ஃபுல்லானது. கூடிய அப்படித்தான். புத்திசம் அந்த மதம் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை எவ்வளவு ஸ்மூத்தா நல்ல முறையில எப்படி கொண்டு போகணும் என்றதுதான் புத்த மதம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல, அது வேறு நாடுகளும் இருக்கு. இந்த புத்த என்னன்னு சொல்றது, இனவாதம் சொல்றதா, எக்ஸ்ட்ரீமிசம் சொல்லிக்கணும் இல்ல, புத்திஸ்ட் எக்ஸ்ட்ரீமிசம் தமிழ்ல என்னன்னு எனக்கு சரியில்லை. அது எங்கட நாட்டுல எங்கட நாடு ஸ்ரீலங்கால காலகாலமா நடந்து கொண்டு இருக்குது. அது தமிழருக்கு எதிராகத்தான் அந்த மதம் இருக்குது. அது நீங்க அங்கத்த இப்ப இதுல நான் அந்த வீடியோல இன்ஸ்பயர் பண்ணி போட்டதை விட நிறைய பேர் இருந்திருக்கணும். தமிழரை கொள்ளுவோனும் அந்த ஒரு புத்த பிக்கு ஒரு ஒரு மனுஷனை கொள்ளுவனும் நினைக்கிறதே பிள்ளை. புத்தருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. சோ அதனால
இப்படியான விஷயங்களை வந்து சில பேர் வந்து பயப்படணும். இப்போ எனக்கு வந்து நிறைய மெசேஜ் வந்துட்டு இந்த பாட்டு ம். செய்ததுல இருந்து வெரைட்டி எல்லாம் மெசேஜ் வந்திருக்கு. என்னோட அடுத்த நீங்க கேள்வி அதான் இருந்தது. உங்களுக்கு ஆஹ் த்ரெட்ஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கு ஆஹ் பட்ட ஏன்னு சொன்னா ஒரு 2 மினிட்ஸ் பாட்டு தான், ஒரு 2 நிமிஷம், ஆனா 2 நிமிஷம் அவ்வளவுமே வந்து உண்மையாவே இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலைஸ்ட் ஒரு மியூசிக்கல் வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுல நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சேதான் இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்க. நிறைய விஷயங்கள வந்து குறுகியடா நிறைய விஷயங்கள பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இந்த த்ரெட் ஆஹ் அப்படின்றது எப்படி வந்தது? யார்கிட்ட இருந்து வந்தது? கூடுதலா வந்து சிங்கள இருந்து தான் வந்தது. ஆனா அதே நேரத்துல தமிழ் ஆட்கள் வந்து நாங்க அது செய்தது பிழைன்னு சொல்லி அப்படி புத்த பிக்கோ காட்ட அதே மெசேஜ் போட்டு அப்ப நான் எல்லாருக்கும் நான் ம். ரிப்ளை போடல, போட்டு வந்து எல்லாருக்கும் போடல அது. ஆம், அதான் சோ எனக்கு தெரியும் இப்ப இதை காட்டினா பிரச்சனை வரும்ண்டு. ஆனா ம். நான் நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு வேற ஏதோ நான் காக்கில வேற ஒரு பாட்டுகள்ல வந்து இப்ப இதுல இன்னும் வேற கூட காட்டி இருக்கலாம். ஆனா சில இதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்னுட்டு நாங்க அதான் ஒரு ஒரு குறிப்பிட்ட இதாவே காட்டினார் தான் அவர் கதைக்கிற அந்த ஆடியோ வந்து அது ஒரு பேசிக்கலா வந்து நான் பின்னால போட்டுக்கொண்டு இருக்கு அந்த கப்பாண்ட சொல்றாரு, ம். கப்பாண்டா ம். வெட்டுவேன். வெட்டுவன், வெட்டுவன். ம். சோ அப்ப அடுத்த இப்படியான விஷயங்களை வந்து நாங்க துணிஞ்சு செய்யணும். நாங்க செய்யாட்டி வேற ஆள் செய்ய மாட்டோம். நிச்சயமா. அதாவது வரலாறுகள்ல நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கு. பௌத்த பிக்குகள் தான் இலங்கையினுடைய அரசியல்ல மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு செலுத்துறாங்க அப்படின்றதை நாங்க கடந்தும் போக முடியாது. நான் ஒரு விஷயம் படிச்சதை நான் இந்த இந்த இடத்துல பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னு சொன்னா முக்கியமான ஒரு வரலாறு இது. மகாவம்சத்துல இருக்கிற சில குறிப்புகள்ல வந்துட்டு இருக்கு. அதாவது எப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்துல வந்துட்டு துட்ட கையூனும் ரொம்பவே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாராம். எதுக்காக அப்படின்னு சொன்னா எல்லாளனோடு சேர்ந்த ஒரு பல படையை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான படையில் இருந்த தமிழர்களை கொன்றுட்டேன், நான் வந்து உயிர்களை வதை செஞ்சுட்டேன், உயிர்களை கொன்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ம், கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல வந்து அங்க ஒரு புத்த பிக்கு வந்துட்டு அவருக்கு வந்து சொல்றாராம். அதாவது பௌத்த மதத்தை தழுவாதவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்ல, அவர்கள் வந்து அரை மனிதர்கள், அவர்கள் எல்லாம் கொல்றதால பாவம் வந்து சேராது. இந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து சிங்களவர்களினுடைய டிஎன்ஏல காலங்காலமா வந்து புகுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. அப்ப தமிழர்களை கொண்டா அது பாவம் இல்ல அப்படின்னு சொல்லி மகாவம்சத்திலேயே இருக்குதுன்னு சொன்னா அதை பின்பற்றவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்றத நாங்க யோசிக்கணும். ஆனா பௌத்த மதமும் பௌத்த மதத்தினுடைய பஞ்சசீல கொள்கைகளோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது அனைத்துக்கும் எதிரானது. ஆனா அவங்க எதுக்காக ஆம். அந்த மதத்தை மறந்து போய் மகாவம்சத்தை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து வரலாறு ரீதியில இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பாட்டுல வந்து டோன்ட் கால் மீ ஸ்ரீலங்கன், ஹே 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 அப்படின்னு வரும். அது ம். அது அது ரொம்பவே வந்து ஒரு மாதிரி டச்சபிளா இருந்தது. அது எப்படி வந்துச்சு? அது எப்படி நீங்க வந்து இல்ல மியூசிக் கொண்டு வந்தீங்க? இல்ல உண்மையா உண்மையா சொல்ல போனா நான் இந்த பாட்டு வந்து ரேப்பா செய்ய தோணல. இது வந்து நான் அவ கூப்பிட்டது வந்து ஒரு கவிதை மாதிரி போகும். ம். பின்னால மியூசிக் அதுக்கு ஏத்த மாதிரி அவ்வளவுதான் யோசிச்சது. இப்ப ரேப்பா செய்யணும்னு யோசிக்கல. அதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. இப்ப நார்மலா ம். ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரஸ் இருக்கு, மேல ஒரு வேர்ஸ் வரும், பல்லவி அனுபல்லவி அப்படி ஒரு ஒரு ஆமா. பேட்டர்ன் ஒன்று இருக்கு. ம். ம். ஆனா இதில் பாத்தீங்கன்னா அது இல்ல, அப்படியே போகுது. என்னால நாங்க எழுதும்போது அதை ஒரு கவிதை மாதிரி கொண்டு வரதான் எழுதினாங்க. அப்ப நான் ஓகே இது கொஞ்சம் அவன் குரல் அவ- கடைசியா ஒர்க் பண்ண வந்து நிறைய காலம் ஆளோட. அப்ப ஃப்ரெண்டு கூட ஓகே குரல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னுட்டு அது கொஞ்சம் okay, நான் பீட் ஒன்று போடுறேன். அதுக்கு நீங்க படிக்கணும். அந்த பீட்டோட படிக்கும் போது அந்த இடையில சவுண்ட் ம். ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு தரும் என்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மாதிரி தரும். So, yeah. So, நிச்சயமா. அது அதான் நாங்க yeah, கூட ஃபீல் பண்ணிருக்கேன். இசை என்ன செய்யும்னா, இசை என்ன வேணும்னாலும் செய்யும். எல்லாத்தையும் yeah, குடுக்கும். அப்படி ஒரு விஷயம் வந்து இசைக்குள்ள இருக்கு அப்படின்றது உண்மைதான். ஒரு yeah. இசையமைப்பாளர்கிட்டயும் நான் இத சொல்லணும் அப்படின்றது இல்ல. இப்ப இந்த பாடலுக்குள்ள இருக்கிற பல விஷயங்கள பார்க்கைக்குள்ள, இது ஏன் நீங்க தமிழ்ல தந்திருக்க கூடாது? அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப நான் வந்துட்டு ஒரு அ ஒரு வியூவரா அல்லது ஒரு ஒரு ரசிகையா நான் இத சொல்லுவேன். இது வந்து தமிழ்ல ம். இருந்தது இன்னும் வீரியமான தாக்கத்த குடுத்திருக்குமோ, எங்களுடைய இளையவர்கள் மத்தியில அப்படின்னு தோணுது. ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த பாடலோட தமிழ் வெர்ஷன் கொண்டு வர்றதுக்கு? இல்ல என்னடா நான் என்னை பொறுத்தவரை இந்த பாட்டு வந்து தமிழ்ல செய்தி பிரயோசனம் இல்லை, பலன் இல்லை. நான் பாக்குறேன். கூடுதலா வந்து நான் வந்து
இப்ப பாருங்க, எங்களுக்கு தமிழ்ல வேணும்னு தமிழருக்கு தெரியாது, தெரியும் தானே. எங்களுக்கு அப்ப நாங்க சொல்ல வேணுமா, நாங்க வி வாண்ட் தமிழ் இல்லாமட்டு எங்களுக்கு தமிழ் இல்லாம வேணும்னு நாங்கள் அந்த எங்களுக்குள்ளேயே அந்த கோஷங்கள் நாங்கள் போட தேவை, எங்களுக்குள்ளேயே அந்த அதில் அப்படியான படைப்புகள் தேவையில்லை நினைக்கிறேன் எங்களுக்கு. இப்படியா நாங்க அதுவும் வெளிநாட்டுல இருக்கிறோம், உங்களுக்கு வந்து இது வந்து இப்படியான விஷயங்கள் வெளிநாட்டு மக்களுக்கு தான் போகணும். அது நான் யூகேல இருக்கிறேன். அப்ப அந்த அந்த மக்களுக்கு அவன் மொழியில தான் இந்த இது விஷயங்களை சொல்ல வேணும். சோ என்ன பொறுத்தவரை இப்படியான பாடல்கள் வந்து தமிழ்ல தேவையில்லை. இல்ல இப்ப நான் இப்ப தமிழ் மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல போறேன்னா நான் தமிழ்ல வந்து நான் அந்த பாட்டு வந்து செய்திருப்பேன். இது வந்து இப்ப இளம் சங்கதிகளுக்கும் என்ன வெளிநாட்டுல இருந்து என்ன சிலங்கன்னு கூப்பிடுறவனுக்கும் அடுத்தது சிங்களவருக்கும் என்ன சிலங்கன்னு கூப்பிட வேண்டாம் என்று. சோ அதனபடியே நான் என்னை பொறுத்தவரை இது தமிழ்ல தேவையில்லை, இதுல தமிழாக்களுக்காக இந்த பாட்டு செய்யல. நீங்க நிறைய மொழியில வந்துட்டு கன்சிடர் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய இதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய பாடல்கள் எல்லாமே வந்து பல மொழிகள்ல நீங்க எனக்கு தெரிஞ்ச பிரெஞ்சுல கூட நீங்க ஒரு பாடல் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி நீங்க இதுக்கான ரீசன் என்ன? நீங்க வேற வேற உலகத்துல இருக்கிற பல மொழிகள்ல வந்து ஈழம் சார்ந்த விஷயத்த வந்து நீங்க செய்யறதுக்கான ரீசன் என்ன? இப்ப என்னன்னா நான் இப்ப இசைக்குள்ள நான் இருக்கிறதுக்கா இசையோட சேர்ந்து நான் இசைக்கு முதல் இசையோட சேர்ந்து நான் நிறைய வேற வேலையில் சேர்ந்து இருக்கிறேன். நான் பறையெல்லாம் எடுத்து நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பறை இயக்கம் மாதிரி நாங்கள் இப்போ ஒரு 15 வருஷமே இருக்கு, அதுக்கு முன்ன ஆரம்பிச்சாங்க பறை விடுதலைக்கான குரல் உண்டு. அப்ப நாங்க வந்து போராட்டங்களுக்கு போறோம். நாங்கள் தமிழுடைய எங்கட போராட்டங்கள் மட்டுமே இன்டர்நேஷனல் எங்களை மாதிரி ஒடுக்கப்படுறாங்க போராட்டங்களுக்கு போயிருக்கோம். நிறைய பேருக்கு எங்கிட்ட விஷயங்கள் தெரியாது உண்மையாவே. இப்ப உங்களுக்கே தெரியும், சில எல்லாமே மீடியால காட்ட மாட்டேன், இன்டர்நேஷனல் மீடியால காட்ட மாட்டேன். அப்ப என்ன பொறுத்தோட நாங்க எந்தெந்த நாடுல இருக்கிறோமோ அந்தந்த மக்களுக்கு வந்து எங்களோட பிரச்சனைகள் வந்து தெரியப்படுத்தணும். அது நாங்க தமிழ்ல சொல்லி சொல்லி பிரயோசனம் இல்லை, அந்தந்த அந்த மொழியெல்லாம் சொல்ல வேணும். அடுத்தது எனக்கு தெரிஞ்ச தலைவர் கூட வந்து நாங்க இப்படித்தான் செய்யணும்னு விரும்பி இருப்பாருன்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த இடத்துல அதே நான் உங்களுக்கு சொல்லணும், பதிவு செய்யறேன் இந்த காணொலியில. இதுக்கு முன்னதாக நானும் ஒரு நேர்காணல் எடுக்கிறப்போ வந்துட்டு இந்த விஷயம் பத்தி பேசியிருந்தோம். அதாவது தலைவர் வந்து அடிக்கடி சொல்லுவாராம், வேற நாட்டு மொழிகள்ல அந்த நாட்டு மக்களுக்கு கூட கனெக்ட் ஆகுற மாதிரி நாங்கள் எங்களுடைய பாடல்களை படைப்புகளை செய்யணும்னு சொல்லி எந்த ஒரு விடுதலை இயக்கமும் செய்யாத அளவுக்கு கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்ட புரட்சி பாடல்கள் அப்படின்றது ஈழத்துல வந்து உருவாக்கப்பட்டதுன்றது ஒரு வியப்புக்குரிய விஷயம்தான். நீங்க எதுக்காக நீங்க ஒரு ஃபீல் பண்ணி ஒரு பாட்டு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம், அந்த ஃபீல்ல ஒரு பாட்டு இருக்கு. நீங்க யோசிங்க, ஈழம் நாளை பிறக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு, இல்ல எப்படா இந்த நாடு வரும் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு கூட ஒரு பாட்டு வரும். நான் நினைக்கிறேன் திருநாள் வருமோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது எந்த ஃபீல்ல நீங்க யோசிச்சு நீங்க ஒரு பாடலை யோசிச்சா அந்த பாட்டு அங்க இருக்கு. அப்ப அடிக்கடி தலைவர் சொல்லுவாராம் இந்த மாதிரிதான், அதாவது வேற நாட்டுக்கு நீங்க எங்களுடைய அவர்களுடைய இசையில நீங்க இந்த பாடல்களை பாடும் போதுதான் அந்த நாட்டுக்கு எங்களுடைய போராட்டத்தினுடைய வலியும் வீரியமும் நாங்கள் ஏன் இதை கேட்கிறோம் அப்படின்றதும் போய் சேரு. இதுக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ள ஓடிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூ கேட்கும் போதுதான் உங்களுடைய அந்த ராஜகோபுரம் அந்த அந்த இசை தொகுப்பன அந்த சிம்போனியை நான் பார்த்தேன். அப்போ எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அதுக்கு பிறகு உண்மையிலுமே உங்களை நான் ஃபாலோ பண்ணும்போது நீங்க அந்த விஷயத்த தெரிஞ்சோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கீங்க. இப்பதான் எனக்கு புரியுது நீங்க உங்களுக்கு தெரியாம நீங்க அதை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னா நீங்க சொன்ன விஷயம், இந்த இயக்க பாடலை பற்றி கதைச்சு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்றால், இப்ப கலைஞர்களுக்கு வந்து பொறுப்பு இருக்குது, சமூக பொறுப்பு இருக்குது. என்னன்னா எப்பவுமே இந்த கலை வந்து மக்களுடைய பிரச்சனைகளை கதைக்கணும், மக்களுடைய தேசிய பிரச்சனைகளை கதைக்கணும். நான் பார்க்க அதுக்காக காதல் பாடல்கள் செய்யக்கூடாது அப்படி இப்படி எல்லாம் இல்லை. இப்ப எங்கள்கிட்ட வரலாறு வந்து பதியப்படுத்தணும். நீங்க இயக்க பாட்டை கேட்டீங்க என்றால் ஆரம்பத்துல இருந்து வந்து இப்ப முடியும் இப்ப மட்டும் கேட்டீங்கன்னா எங்கட கதையை சொல்லிக்கொண்டே போகும். அது எங்கட என்ன எதிரிகளின் பாசறையில இருந்து ஆரம்பிச்சு அது மட்டும் பாத்தீங்கன்னா எங்கட நீங்க பாட்டை மட்டும் கேட்டீங்கன்னா எங்கட வரலாறு சொல்லுங்க, இயக்க பாட்டு எல்லாத்தையும் கேட்டீங்க. ஒரு தியாக தீபத்தினுடைய ஒரு வரலாறு தெரியணுமோ, நல்லூர் வீதியில் நடந்த தியாகம் பாட்டு கேட்டீங்கன்னா ஃபுல்லா வந்துடும். இந்திய ஆதிக்க ராணுவம் வந்தது, நீதிக்கு சோதனை தந்தது, நாங்கள் சிந்திய ரத்தங்கள் காய்ந்து முன்னரே கால்களில் வீழுன சொன்னது, இப்படி வரும் பாடல் உண்டு. இதே வந்து கிட்டு அவர்களினுடைய
நினைவேந்தல் அவருடைய வரலாறு வேணும்னா அதுவும் வரும். அந்த மாதிரி ஒரு வரலாற பதிவு செய்து கொண்டு முழுவதுமே வந்து அந்த 15,000 பாடல்களுக்குள்ள அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல அடுத்த நாள் நானே முழு கிரெடிட் நான் எடுக்க கூடாது. நான் செய்யற படைப்பு எல்லாமே வந்து ஒரு டீம் ஒர்க் தானே. நான் சின்ன வயசுல இருந்து நான் மியூசிக் செய்யறேன். நான் 12 வயசுல இருந்து செய்யறேன். பார்த்த 12 வயசு நானும் இப்ப இருக்கு நான் வேறுதானே. இப்ப நாங்க லைஃப்ல வந்து படிக்கிறது அது எங்களோட சேர்ற கூட்டங்கள் இருக்கணும் தானே. அதே தான் இப்ப என்ன 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 சுத்தி இருக்கிறாங்களோ என்ன ஒரு ஃபைன் டியூன் பண்ணி இப்படி ஒரு இடத்துக்கு விட்டு இருக்கு. இப்ப நான் முந்தைய சொல்றேன்னா எனக்கு வந்து நான் கலைஞனா இருக்கிறது காரணம் போர் தான். போரும் இந்த ஒடுக்குமுறையும் தான் என்ன கலைஞன் ஆக்கினது. அப்ப அந்த அதை சார்ந்து வேலை செய்யும் போது அது மாதிரி நண்பர்கள் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களை சரியா வழி நடத்துற நண்பர்கள் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதையாலதான் நான் இப்ப ஒரு எனக்கு நீங்களெல்லாம் அதை பற்றி கதைக்கிறீங்கன்னா அப்ப அதுக்கும் அதுதான் உண்மையா காரணம். நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப நான் ஆங்கிலத்துல செய்யறேன் தலைவர் சொல்லி இருக்கிறார் விளங்குதா. ஸோ அப்படி வந்து இப்ப எல்லா படத்துக்கு முன்னாலே ஒரு பெரிய டீம் இருக்கு. பெரிய ஒரு தனியா மட்டும் என்னால செய்யும். நிச்சயமா. அதாவது ஒரு இசையமைப்பு பின்னாடி எழுத்தாளர்கள், அதுக்கு பின்னாடி பாடகர்கள், இதுக்கான அந்த கோர்ப்பு, ஒளிப்பதிவு, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த துறையில இருக்கிறதால எங்களுக்கு இவ்வளவு தெரியுது. அவர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நாங்க வந்து தடம் 360 சார்பாக வந்து பதிவு செய்ய விரும்புறோம். மக்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து உங்களுடைய மற்ற படைப்புகள் பத்தியும் சில படைப்புகளை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு படைப்பு இதுக்கு முன்னதாக நீங்க பதிவு செய்த அந்த படைப்பு வந்து ஒரு ஒப்பாரி பாடல். தீபச்செல்வன் அவர்களுடைய வரிகள்லாம் அந்த ஒப்பாரி பாடல். ஒப்பாரியிலும் புரட்சியும் இருக்கும், விடுதலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தீமோட அந்த பாடல் அது மிகப்பெரிய ஒரு டச்சிங்கான ஒரு வார்த்தை, ஒரு வீரியம் இருந்தது. அந்த படைப்பு பத்தியும் இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க. நீங்க அதை எப்படி உருவாக்கினீங்க? அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் சொன்ன மாதிரி நான் அறை எடுத்த காலத்துல ஆரம்பத்துல நான் எனக்கு ஒப்பாரி செய்யணும் விருப்பம். சாரி. ஆனா வந்து நான் இப்ப நிறைய நானா எழுதி இருக்கிறேன். நான் வேற புத்தகங்கள் இருக்கிற ஒப்பாரியில நான் பார்த்துக்கிறேன். என்னால் கனெக்ட் பண்ண முடியல. அப்ப நீங்க வச்சு பாருங்க, நான் இந்த புத்தகம் தீபச்செல்வன் புத்தகம் வந்து போன வருஷம் தான் இந்த கைக்கு வந்தது. அப்ப நான் அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு போய்க்க அந்த இறுதியில வந்து அந்த பெற்ற மகனே என்று அந்த பெற்ற மகனை பற்றி தான் அந்த ஒப்பாரி இருக்கு அதுல. சோ அப்ப நான் எனக்கு அந்த வாட்சணுமே எனக்கு அந்த அந்த ஸ்பார்க் ஒன்று வரும் இல்லை, எனக்கு தூண்டல் ஒன்று வரும் இல்லை. அது வந்தது. அப்ப நான் திருப்பி வாசிச்சுட்டு நான் வச்சுன்னு இதை பெற்ற மகளே என்று செய்தால் நல்ல மண். ஏன்னா கூடுதலா வந்து நீங்க இயக்க பாடல்ல வந்து கூடுதல பாத்தீங்கன்னா கூட அந்த ஆண் போராளியில் தான் கூட இருக்கு பாடல்கள். நான் குறைவா தப்பான முறையில சொல்லல. அது பெண் போராளிக்கு அதுவும் ஒரு அப்பா கூட தாய் தான் வந்து ஒப்பாரி படிக்கிறது. பெண்கள் தான் கூட அந்த ஒப்பாரி படிக்கணும். ஊர்ல எல்லாம் அப்படித்தான். சோ அப்ப நான் இதை வாசிட்டு அப்ப நான் இதுல ஒரு பெண்ணுக்கு படிச்ச எப்படி இருக்கு பண்ணிட்டு அப்ப நான் போன் அடிச்சேன் இருக்கு. அப்ப அடிச்சு நான் இப்படி செய்ய போறேன் கேட்டுனான். உங்களுக்கு ஓகே அவர் சொன்னார், ஓ செய்யலாம். அப்ப நான் இப்படித்தான். அப்ப அவர் இந்த லிரிக்ஸ் பார்த்துட்டு எனக்கு தந்தார். அதுக்கு நான் விட்டு போட்டு செய்தது. அதுல நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள் அப்போது கதைக்கு வந்து அந்த நான் ஸ்ரீலங்கன் இல்லைன்னு சொன்ன வந்து அவரை கூட வந்து ஒரு கவிதை புத்தகம் இருக்கு. அதை நான் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கவிதை புத்தகம் தமிழ்நாட்டில் நிற்கும் போது தான் வாங்கினான். அந்த புத்தகத்துல பேரு நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்று. அப்ப நானே யோசிச்சு நான் ஊர்ல இருந்து வந்து ஒரு ஆள் இப்படி செய்யறாருன்னா எவ்வளவு தைரியம். தீபச்செல்வனுடைய எழுத்துக்கள் இந்த அவரு அந்த இதையும் பதிவு செய்யணும். தீபச்செல்வனுடைய எழுத்துக்கள் வந்து மிக வந்து பெரிய மாற்றங்களையும் அதே நேரத்துல எனக்கு தெரிஞ்சு அவருடைய எழுத்துக்கள் வந்து பெரும்பான்மையில மக்களிடமுமே வந்து நிறைய தாக்கங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அவர் நீங்க செய்யற வேலையை இலங்கையில இருந்து சிங்கள மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யறாரு. நீங்க வந்து இன்டர்நேஷனலா எல்லா இடங்கள்லயும் எங்களுடைய பிரச்சனை சார்ந்து நாங்கள் ஏன் இப்படி ஆனோம், எங்களுக்கான வரலாறு என்ன அப்படிங்கறத நீங்க கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்து கண்டிப்பாக வந்து ராஜகோபுரம் சம்பந்தமாகவும் இந்த இடத்துல சில கேள்விகள் எனக்கு இருக்கு. எல்லா பாடலும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட புரட்சி பாடல்கள் 15,000 பாடல்கள் இருக்கு. தேசத்தின் தலைமகன் சார்ந்தும் நிறைய பாடல்கள் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல குறிப்பா அந்த ராஜகோபுரம் பாடலுக்கு மட்டும் சிம்போனி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி ஸ்பார்க் ஆச்சு? நீங்க ஏன் அதை செஞ்சு அந்த பாடல் தெரிவு செய்வீங்க முதல்ல?
அதான் அதான் நீங்க சொன்ன மாதிரி தலைவருக்கு வந்து 1000 பாட்டு இருக்குது. தலைவரை பற்றி வேற போற்றி படிக்கிற பாடுகள் வந்து. ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த பாட்டு தான் பிடிச்ச பாட்டு, அது உண்டு. ஆனா அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு மனம் கவலையா இருக்கு. இப்ப ரியாக்கு பாட்டு வரைக்கும் நம்ம கவலை வர, முதல் நான் நாங்களோட கதைக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த பாட்டு கிட்ட எனக்கு அழுகு வேறு. நிச்சயமா. அத நீங்க என்னட்டயே சொல்ல இல்லையா வேண்டாம். அந்த ஏன்னா முதல் நானும் அந்த பாட்டு கேட்கும்போது ஏன் சொல்ல முடியாது. அது அது அந்த பாட்டு நான் சொல்றது போல பாட்டு என்ன வேணும்னாலும் செய்யும். உயிரை குடையும், எண்ணத்தை கிழித்து போடும். அப்படி நிறைய விஷயங்கள் செய்யும். நீங்க சொல்லுங்க. உங்களுடைய உணர்வை ஏனென்றால் என்னை பொறுத்தவரை அந்த அந்த பாட்டுல அது இசையும் சரி, வரிகள் சரி, அந்த வரிகள் வந்து முக்கியமா ஒரு போராளி தான் எழுதியிருக்காரு, ஆண்டனி என்று. இந்த பாடல் வரிகள் வந்து அதான் அவர் ஒரு பாட்டு தான் எழுதியிருக்காருன்னு எனக்கு என்னன்னு தெரிய வந்தது. சோ அது உண்டு. என்ன அந்த பாடல்ல வந்து எங்களோட மக்கள் வந்து தலைவர் மேலே வச்சிருக்க அன்பு இருக்குல்ல, அது முழுமையா அதுல அந்த அந்த பாடலாம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நம்ம உணர்றேன் அது. அது அந்த அது முழுமையா அப்படி இருக்குது. ஆஹ் அது என்னடா இப்ப தலைவர் அடிபட்டெல்லாம் வீரன் தான். ஆனா அவருக்கு ஒரு சின்ன குழந்தைத்தனமும் இருக்கு. அந்த அவர் ஒரு அன்பான மனுஷன். அப்ப அந்த அதெல்லாம் வந்து அந்த பாட்டுல அந்த உணர்ச்சியா இருக்கு போல இருக்கு. அதான் கனெக்ட் பண்ண முடியுது. சோ அடுத்த நாள் தான் அந்த 70வது பிறந்த நாளுக்கு நான் எப்படியாவது நோம்பலான வருஷம் ஒரு பாட்டு தான் செய்திருப்பேன். ஆனா இந்த முறை 70 ஒரு ஸ்பெஷலா இருக்கும், பெருசா இருக்கும். ஆஹ் அது வந்து வெள்ளையர்கள் வச்சு செய்யணும் என்று என்ன எங்களை வந்து அழிக்க காரணமா இருந்தவரும் இந்த வெள்ளையர்கள் தான். அப்ப அவர்கள் வந்து எங்க தலைவருக்கு வந்து வாசிக்குவாங்க என்றுதான் அதான் ரெண்டு பிளானா இருந்தது. அதாவது ஒரு நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட ஒரு இனம் வந்து நமது தலைவனுக்காக வந்து ஒரு பாடலுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. உண்மையாகவே எங்களுக்காக நீங்க ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கிறீங்க, எங்களுக்காக ஏதாவது உங்களுடைய படைப்புல வந்துட்டு இப்ப படைப்பு உங்களுடைய படைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச படைப்பா தான் இருக்கு. உங்களுடைய படைப்புல ஏதாவது ஒரு பாடலினுடைய 2 வரிகள் வந்து நிறைவா எங்களுடைய நேயர்களுக்காக. ஐயோ எனக்கு பாட்டு படிக்க தெரியாது. இசை அமைக்க மட்டும்தான் தெரியுமா? செய்திருக்கு. என்ன முதல்ல ஆரம்பிச்சது இந்த ரேப்ல ஆரம்பிச்சாங்க. என்ன என்ன தமிழா உன்னை நினைச்சா வருகுது வெறுப்பு ஒரு பாட்டு செய்து நான். கடுப்புல பிறந்தது இந்த தமிழ் ரேப்பு, இப்ப ஈழம் என்று சொன்ன உங்களுக்கு சிரிப்பு, எங்களுக்கு எப்பொழுதும் அது ஒரு உயிர் துடிப்பு அண்டு வரும். சோ நான் குடுதலா வந்து கவிதை மாதிரி தான் எழுதுறது. சோ அப்ப அவ்வளவுதான். அதாவது நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாமலே நம்ம வந்து வழிப்படுத்தும், நெறிப்படுத்தும், ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்படி நீங்க வந்துட்டு பலரும் பல விஷயங்களை எல்லாம் ஆயுதமா எடுப்பாங்க. பேனையை ஆயுதமாக எடுப்பாங்க, பேச்சை ஆயுதமாக எடுப்பாங்க. நீங்க வந்து இசையை ஆயுதமாக எடுத்திருக்கிறீங்க. இந்த இந்த ஆயுதம் அப்படின்றது வந்து ரொம்பவே வீரியமானது. மற்றது எல்லாத்துக்குள்ளேயும் விட இது வந்து வீரியமானது. என்னன்னு சொன்னா கடவுளையும் மயக்கக்கூடியதான் இசை அப்படின்னு சொல்லும் போது மனிதர்களுடைய எண்ணங்களை வசப்படுத்த முடியாது இசை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ இவ்வளவு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து செய்யணும். இன்னும் நிறைய விஷயங்களை செய்வதற்கான காலத்தினுடைய கடன் உங்களோட கையிலையும் இருக்கு, எங்களுடைய கைகள்லையும் இருக்கு, அனைவருடைய கைகள்லையும் இருக்கு. ஒரு நேர்த்தியான பல விஷயங்களை இந்த நேர்காணல்ல பேசியிருக்கிறோம். உங்களுடைய பெருமதியான நேரத்தை கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய வேலை பளுவின் மத்தியில வந்து இந்த நேர்காணல் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த தருணத்துக்கும் உங்களுடைய கனதியான இந்த நேரத்துக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி. உங்களுக்கும் நன்றி. ஓகே, நன்றி.